ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னித் சேனல். நம்ம அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த பாண்டியன் ஸ்டோர்ஸோட இன்றைக்கி எபிசோடு என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். மீனா வந்திருக்காங்க. யாரை பார்க்குறதுக்கு அப்படின்னா தங்கமயில பார்க்குறதுக்காக மீனா வந்திருக்காங்க. போயிட்டு கோயிலில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தா தங்கமயில் இன்னும் வந்திருக்க மாட்டாங்க. சரின்னு கொஞ்சம் நேரம் அங்கிட்டு இங்கிட்டு உலாத்திட்டு இருப்பாங்க. கரெக்டாக தங்கமயில் அப்படியே அமைதியாக உட்காருவாங்க. உட்கார்ந்தவொடனே கேட்பாங்க மீனா கிட்ட, என்ன அக்கா நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேனா, சாரி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ மீனா சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, எப்படி இருக்குது உடம்புக்கெல்லாம், பரவாயில்லையா அப்படின்லாம் கேட்டுட்டு அவங்களோட நிலமெல்லாம் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் நல்லா அழகாக இருக்கீங்க இப்போ பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க கர்ப்பமாக இருக்கனால அந்த மூஞ்சில் ஒரு பொலிவு வந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லி நம்ம தங்கமயில் சொல்லுவாங்க. தங்கமயிலை இப்போ இந்த எபிசோட்ஸில் எப்படி காட்டுறாங்கன்னா, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி மாதிரி காட்டுறாங்க. ஸோ என்னால் எதாக இருந்தாலும் என்னால் தனியாக பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த டைலாக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கும். அப்போ அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க, இப்போ ரீசெண்டாக என்னோடய மருந்து காலியாயிடுச்சு. ஆனால் அந்த மருந்தை நானே போய் வாங்கிக்கிட்டேன். இப்போ எனக்கு அந்த அளவுக்கு என்னால் யாரையுமே எதிர்பார்க்காம என்னால் வாங்க முடியுது. என்கிட்டன்னு ஒரு காசு இருக்குது, நான் வேலைக்கு போகிறனால எனக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மீனா கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததும் மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். நெக்ஸ்ட்டுக்கு தேவையான மருந்து கூட நான் எடுத்து வச்சிட்டேன், நெக்ஸ்ட்டு மருந்து செலவுக்கு தேவையான பணத்தை கூட நான் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. உடனே மீனா சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்லக்கா, பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம சம்பாதிக்கணும், சம்பாதிச்சாலே நம்ம யாரையுமே எதிர்பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கப்போ டக்குன்னு பார்த்திங்கன்னா செந்தில் வந்துடுவார். செந்தில் வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்ச நேரம் முறைச்சி பார்த்துட்டே இருப்பார். ஓ, இதுக்கு தான் இவ போய் சொல்லிட்டு இங்கே வந்திருக்காளா, நம்ம வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை அனுச்சு இவனால், இப்போ நம்ம குடும்பத்தில் இவனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு, நம்மளோட அண்ணா வாழ்க்கையே போணுச்சு. அதெல்லாம் இல்லாமல் இப்போ இவ கூட பேசிக்கிட்டு இருக்கா, எத்தனை டைம் சொன்னாலும் இவ கேட்க மாட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு நின்றுட்டுருப்பார். ஆனால் இவர் வந்த விஷயம் நம்ம மீனாக்கும் தங்கமயிலுக்கும் தெரியாது. தங்கமயில் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, நான் வேற உங்கள் கூட பேசிக்கிட்டே இருக்கேன், மாமா அதாவது தம்பி வீட்டில் இருக்கப்பே தெரியாமல் நான் வேற உங்களுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன், அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு தங்கமயில் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடுவார் நம்ம செந்தில் வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, மீனாவை பார்த்து கேட்பார், என்ன பண்ணிகிட்ருக்க இங்கே, ஓ இவங்கள பார்க்குறதுக்கு தான் நீ இங்கே வந்தியா, எவ்வளோ டைம் சொல்கிறது இவங்க கூட பேசாத, இவங்க நம்ம குடும்பத்துக்கே ரொம்ப துரோகம் பண்ணவங்க, நீ தான் இவங்களுக்கு எல்லா பிளானும் போட்டு கொடுத்துட்ருக்கியா, என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி காய்ச்சி மூச்சு நான் அந்த இடத்துலேயே கற்றுன்னு கத்திகிட்டே இருப்பார். மீனா சொல்லுவாங்க, இல்லைங்க அப்படி இப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் மீனா மைண்டில் தோணும், ஐயோ இவர் நம்மளை வேற பார்த்துட்டாரே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவாங்க, சரிங்க வீட்டில் போய் பேசிக்கலானே சொல்லுவாங்க. ஆனால் செந்தில் விடவே மாட்டார். பயங்கரமாக திட்டிகிட்டே இருப்பார் மீனாவை, நீ தான் அவங்களுக்கு பிளானெல்லாம் போட்டு கொடுக்குற போல், நீ உன்னைய என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டாக ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு செந்திலை ஏற வச்சுருவாங்க மீனா. சரின்னு ஏற்றிக்கிட்டு சரி வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நம்மளோட கதிரை காட்டுவாங்க. கதிர் அவங்க மாமனார் அதாவது ராஜியோட அப்பாவை காரில் கூட்டிகிட்டு போவார். எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு அப்படிங்கிறது தான் பெரிய ட்விஸ்ட்டு. அவருக்கு கேன்சர் இருக்குது. ஸோ அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் இது வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது. அப்போது கதிர் கேட்பார், என்னன்னு சொல்லிட்டு வந்தீங்க, கேட்கலையா வீட்டில் யாரும் அப்படிங்கும் போது அவர் சொல்லுவார், இல்லை நான் திருச்சியில் ஒரு இடம் பார்க்குறதுக்காக போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே கதிர் சொல்லுவார், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது, அவங்களுக்கு 3rd ஸ்டேஜ், ஆனால் அதுலேயுமே அவங்களுக்கு கீமோதெரப்பி அதெல்லாம் பண்ணி சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம கதிர் இதை சொன்னதுக்கப்புறம் அவங்க மாமா எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டார். ஸோ அது நாளைக்கு எபிசோடில் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மீனாவை மறுபடி காட்டுறாங்க. மீனாவும் செந்திலும் மறுபடியும் சண்டை போடுறாங்க. ஸோ இந்த பிரச்சனை எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதை கண்டிப்பாக செந்தில் அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிடுவார். ஸோ மீனாவை கண்டிப்பாக கோமதி கேள்வி கேட்க போகிறாங்க. கேட்டுட்டு உண்மை வெளியே வந்துடும். சரி, அதாவது நம்ம தங்கமயில் கர்ப்பமாக இருக்கிற விஷயம் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துடும் அப்படிங்கிறதான் நெக்ஸ்ட் எபிசோடு. ஸோ உங்களுக்கு இந்த சேனலில் நான்
ரிவ்யூ பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.